வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். அதாவது 7 கடுக்காய் வைத்தியம். ஒரு வைத்தியர் இருந்தார். அந்த வைத்தியர் என்ன பண்ணுவார்னா 7 கடுக்காயை தான் கொடுப்பாரு. எந்த நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, நாளான நோயாக இருந்தாலும் சரி குணமாயிருமா. அது அதிர்ஷ்டவசத்தில் தான் குணமாகும். ஆனால் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவருடைய வைத்தியத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் வந்து மருந்து வாங்கிட்டு போய் குணமாக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இப்பொழுது அதே ஊரில் சலவை தொழிலாளி ஒருத்தர் இருக்கார். சலவை தொழிலாளி அப்போது அவருடைய கழுதைக்கு சாப்பிடவே முடியலை. உடனே அவர் நினைக்கிறாரு, நம்முடைய கழுதைக்கும் இந்த வைத்தியர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, என்னுடைய கழுதை சாப்பிடவே இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மருந்து தாங்கணும்னு அந்த கழுதைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, 7 கடுக்காய் தான் கொடுக்குறாரு. உடனே இவர் கொடுத்த உடனே அந்த கழுதையை காணும். எங்கடா போச்சுன்னு தேடுறாரு. இவருக்கு வயிறு சரியில்லை. உடனே என்ன பண்ணுறாரு, கழிப்பிடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த கழுதை புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே ஆஹா, இவர் தான் உண்மையான வைத்தியர், என்னுடைய கழுதைக்கு நல்ல வைத்தியம் பார்த்துட்டாரு, அப்போ இவர்கிட்ட ஏதோ ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்றைக்குமே அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் இருக்கிற எல்லார் வீட்டு விஷயமும் அவங்க தெரிஞ்சிருக்கும். நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் பொண்ணு கேட்டு போகிறவங்க கூட அந்த ஊரில் முதல்ல யார்கிட்ட விசாரிப்பாங்கன்னா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா, உள்ளூரில் கட்டி கொடுக்கலையே, வெளியூருக்கு போதே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்களாம். அப்போது இந்த சலவை தொழிலாளி என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் கேட்பார்களாம். இப்போது இந்த வைத்தியருடைய கழுதையும் குணமாயிட்டுல, உடனே ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஆஹா 10 ஊர் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் சொல்லியாச்சு. இப்போ இந்த வைத்தியர் 7 கடுக்காய் வைத்தியர் தான் உலகத்திலேயே சிறந்த வைத்தியர்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம், போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அந்த வைத்தியருக்கு தான் தெரியும், ஒன்றுமில்லாத இந்த கடுக்காயில் நாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதான் சொல்லுவாங்கள்ல, ஏமாற்றுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாறுபவர்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அதிர்ஷ்டவசமாக நோய்கள் குணமாகி கொண்டே இருக்கிறது, இவரும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார். போதா குறைக்கு இந்த சலவை தொழிலாளியும் ஊரெல்லாம் சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா, அதான் காலம் சில பேருக்கு கரம் தூக்கிவிடும், சிலரை கீழே தள்ளிவிடும். எல்லாம் என்னது, அதிர்ஷ்டன்னு ஒன்று இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் இவருக்கு அடிச்சிருக்கு. 7 கடுக்காய் வைத்தியம். நன்றி, வணக்கம்.